லாஸ்ட் வீடியோவில் எம்சிக்யூஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோமா. இந்த வீடியோவில் செக்ஷன் டி 5 மார்க்ஸ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 32ல் சப் கொஷின் ஏ, சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கிராஃபிக்கலி. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்ஸை கிராஃபிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணி இதோட சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துப்போம். இது ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம், இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 சால்வ் பண்ணி இதுக்கு நம்ம 3 சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த -2y இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிப்போம். +2y சேஞ்ச் ஆயிடுமா. ஸோ x is equal to 3 + 2y. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ட்ரான்ஸ்போஸ் பண்ண வேரியபிள் y இருக்கு பாருங்க. இதுக்கு நம்ம சம் அசம்ஷன்ஸ், சம் வேல்யூஸ் கொடுக்கணும். சப்போஸ் y is equal to 0ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா x is equal to 3 + 2 into 0, அதாவது y ஓட பிளேஸ்ல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x ஓட வேல்யூ 3 கிடைக்குமா. ஸோ சொல்யூஷன் எழுதும்போது x வேல்யூ ஃபர்ஸ்ட், y வேல்யூ செகண்ட். ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் 3,0. இதே மாதிரி நெக்ஸ்ட் yக்கு வேற ஒரு வேல்யூ, அதாவது y is equal to 1ன்னு கொடுத்தீங்கன்னா 5,1ன்றது இன்னொரு சொல்யூஷன் கிடைக்குமா. அதே மாதிரி yக்கு நீங்கள் எந்த வேல்யூனா கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் yக்கு -1ன்னு ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா எனக்கு இன்னொரு சொல்யூஷன் கிடைக்கும் 1,-1. இப்போ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்யூஷன் பாக்ஸில் எழுதிப்போம். ஸோ ஈக்குவேஷன் 1 சால்வ் பண்ணி நம்ம 3 சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதே ஃபார்மேட்டில் ஈக்குவேஷன் 2 எடுத்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா x is equal to 7 + 8y/3ன்னு கிடைக்குமா. இப்போ yக்கு சம் அசம்ஷன்ஸ் கொடுப்போம். y is equal to 1ன்னு கொடுப்போம். ஏன் இங்கே y is equal to 0 கொடுக்காம y is equal to 1ன்னு கொடுக்குறோன்னா, இங்கே 0 கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் 7 + 8 into 0, இது 0 ஆகிடுமா. ஸோ 7/3ன்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணிங்கன்னா டெசிமல் பாயிண்ட்டில் வரும். சப்போஸ் டெசிமல் பாயிண்ட்ல வந்ததுன்னா கிராஃபில் நம்ம ப்ளாட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கிடைக்கிற சொல்யூஷன் இன்டிஜராக வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் y is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சொல்யூஷன் 5,1ன்னு கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு y is equal to 4ன்ற வேல்யூ கொடுக்குறேன். ஏன் ஸ்ட்ரைட்டாக 4 கொடுத்துருக்குன்னா, ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ் 2, 3ன்னு செக் பண்ணும்போது எனக்கு டெசிமலில் வருது. ஸோ y is equal to 4ன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்டிஜர் வேல்யூ சொல்யூஷனாக கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு சொல்யூஷன் 13,4. அதே மாதிரி y is equal to -5ன்னு கொடுத்தா தான் எனக்கு இங்கே ஒரு இன்டிஜர் வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு சொல்யூஷன் -11, -5. ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்யூஷன் பாக்ஸில் எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே கிடைச்ச சொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிராஃப் ஷீட்டில் ப்ளாட் பண்ணணும். இந்த மாதிரி கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதில் ஆக்சிஸை ட்ரா பண்ணணும். ஆக்சிஸை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்யூஷன் செட்டில் ஹையஸ்ட் நம்பர் x ஆக்சிஸில் என்ன வருது, லீஸ்ட் நம்பர் என்ன வருது, இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி y ஆக்சிஸ்லையும் செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷன் செட்லேயும் எக்ஸோட ஹையஸ்ட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா +13. அதே மாதிரி எக்ஸோட லீஸ்ட் வேல்யூ -11. ஸோ y ஆக்சிஸில் ஒய்யோட ஹையஸ்ட் வேல்யூ 4, லீஸ்ட் வேல்யூ -5. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம குவாட்ரண்ட்ஸை ட்ரா பண்ணிக்கணும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை ட்ரா பண்ணிக்கணும். நம்ம கிடைச்ச சொல்யூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பர் எடுத்திருக்கேன்னா, அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல எடுத்திருக்கேன். ஏன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல எடுத்திருக்கேன்னா, ஸோ இந்த சொல்யூஷன்ஸ் தான் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். இதில் எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 13, -11 கிடைக்குதா. ஸோ நான் ஆர்டராக நம்பர் எழுதணும்னா என்னால் இங்கே எழுத முடியாது. அதனால் நம்ம இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்கேலை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். ஒய் ஆக்சிஸில் நம்ம நார்மல் ஸ்கேல் எடுத்துப்போம். ஏன்னா ஒய் ஆக்சிஸில் ஹையஸ்ட் நம்பர் 4, லீஸ்ட் நம்பர் -5. ஸோ ஸ்கேல் இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 1 சென்டிமீட்டர் 2 யூனிட்ஸ் எடுத்துருக்குமா. இந்த ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ரெண்டு சொல்யூஷன்ஸ் எடுத்தோம். ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸும் கிடைச்சதா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்ச சொல்யூஷன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளாட் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்ச சொல்யூஷன்ஸ். ஸோ இதை ஒவ்வொரு பாயிண்ட்டாக நம்ம ப்ளாட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு 3,0, எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 3 எங்கே வரும்னா, ஸோ இந்த 2க்கும் 4க்கும் மிடில் 3 வருமா. ஸோ இந்த இடத்துல தான் 3,0ன்ற பாயிண்ட் வரும். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா கவனிச்சிங்கன்னா 2க்கும் 4க்கும் மிடில், அதாவது 2லேருந்து 5th லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் மிடில் பாயிண்ட். ஸோ இதுதான் 3. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம 3,0ன்னு ப்ளாட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 1. எக்ஸ் ஆக்சிஸில் 5, இது 4க்கும் 6க்கும் மிடில் இருக்குமா. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 1. ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல வருமா, 5,1. நெக்ஸ்ட் பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் -1. எக்ஸ் ஆக்சிஸில் 1, இந்த 1 0க்கும் 2க்கும் மிடில் இருக்குமா. இந்த 1, ஒய் ஆக்சிஸில் -1. ஸோ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வருமா. இப்போ நம்ம 3 சொல்யூஷன்ஸும் ப்ளாட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 3 பாயிண்ட்ஸும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணிட்டு இந்த லைன் மேலே இந்த சொல்யூஷன்ஸ்க்கான ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2வை சால்வ் பண்ணி வந்த சொல்யூஷன்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5,1, எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 1. எக்ஸ் ஆக்சிஸில் 5, ஒய் ஆக்சிஸில் 1 ஆல்ரெடி ப்ளாட் பண்ணியிருக்குமா. ஸோ இந்த சேம் பாயிண்ட் எடுத்துப்போம் 5,1. நெக்ஸ்ட்டு 13,4, எக்ஸ் ஆக்சிஸில் 13, ஒய் ஆக்சிஸில் 4. எக்ஸ் ஆக்சிஸில் 13,
12க்கும் 14க்கும் மிடில் இருக்குமா, y axisல 4. ஸோ இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் 13,4ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் -11 -5, அதாவது x axisல -11, y axisல -5. -11 10க்கும் 12க்கும் மிடில் இருக்குமா, -5 இங்க இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் எங்க வரும்னா இந்த இடத்துல வரும், -11, -5. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதை ஜாயின் பண்ணி இது மேலே இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எழுதிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோட சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கிராஃபிக்கலாக சால்வ் பண்ணிட்டோம். இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2 ஈக்குவேஷன்ஸோட கிராஃப்ஸும் ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதா, அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் இதுக்கான சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த 2 ஈக்குவேஷன்ஸோட கிராஃப்ஸும் 5,1 இந்த பாயிண்ட்ல வந்து இன்டர்செக்ட் ஆகுதா. ஸோ இதோட சொல்யூஷன் 5,1 ஆர் x is equal to 5, y is equal to 1. ஸோ இந்த சொல்யூஷன் எழுதும் போது கிராஃப் ஷீட் எழுதாதீங்க, ரூல்டு பேஜில் எழுதணும். Subquestion B. 5 years ago, Adil was thrice as old as Bharat. 10 years later, Adil shall be twice as old as Bharat. To know the present ages of Adil and Bharat, 3 subquestions கொடுத்திருக்காங்க. First one, form the linear equation representing the above information. Second subquestion, show that the system of equations is consistent with unique solution. Third one, find the present ages of Adil and Bharat. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குற இந்த ஸ்டேட்மெண்ட்டை 2 or 3 டைம்ஸ் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கான ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணி சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரெசென்ட் ஏஜை வந்து நம்ம எக்ஸ் ஒய்ன்னு வச்சுப்போம். அதாவது ஆடிலோட ப்ரெசென்ட் ஏஜ் எக்ஸ், பரத்தோட ப்ரெசென்ட் ஏஜ் ஒய்ன்னு வச்சுப்போம். இப்போ கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 5 years ago ஆடில் வாஸ் thrice as old as பரத். ஸோ 5 years ago இவங்களோட ஏஜ் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் 5 years ago இவங்களோட ஏஜ் எப்படி இருந்திருக்குன்னு நம்ம எழுதணும். ஸோ இவங்களோட ப்ரெசென்ட் ஏஜ் எக்ஸ், 5 years agoனா பாஸ்ட்ல. ஸோ பாஸ்ட்ல வந்து அந்த நம்பரை சப்ராக்ட் பண்ணோம். ஸோ ஆடிலோட ஏஜ் பார்த்தீங்கன்னா x-5, பரத்தோட ஏஜ் பார்த்தீங்கன்னா y-5. இப்போ அந்த கம்பேரிசன் எடுத்துப்போம். என்ன கம்பேரிசன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆடில் வாஸ் thrice as old as பரத். ஸோ ஆடிலோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பரத்தோட ஏஜ் மாதிரி 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ ஆடிலோட ஏஜ் x-5 is equal to 3 times of பரத் ஏஜ் y-5. இதை உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா 3 into y 3y, 3 into 5 15. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வேரியபிள்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா x-3y is equal to -10 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா. இதை அப்படியே வச்சுப்போம். இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்ப்போம். 10 years later Adil shall be twice as old as Bharat. 10 years laterனா ஆஃப்டர் 10 years, அதாவது ஃபியூச்சர்ல. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களோட ஏஜ் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிலோட ஏஜ் வந்து +10, அதாவது 10 இயர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆடிலோட ஏஜ் வந்து x+10, பரத்தோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா y+10. இப்போ என்ன கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க, ஆடிலோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா twice as old as பரத். அதாவது ஆடிலோட ஏஜ் பரத்தோட ஏஜ் மாதிரி 2 டைம்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷனுக்கு ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம், x+10 ஆடிலோட ஏஜ் 2 times of பரத் ஏஜ் y+10. இதை சால்வ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குமா, x-2y is equal to 10. இந்த இன்ஃபர்மேஷனுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த சப்குவேஷன் 1 நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், ஷோ தட் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன். ஸோ இது கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷனாக இருக்குன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. ஸோ இங்கே கிடைச்ச 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துப்போம். இதில் a1 a2 b1 b2 நமக்கு தெரியும். a1 a2 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், b1 b2 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இதை கம்பேர் பண்ணீங்கன்னா ரேஷியோஸ் ஈக்குவலா வரலையா. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. a1/a2 நாட் ஈக்குவல் டு b1/b2. ஹென்ஸ் ப்ரூவ்ட் இது கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன். நெக்ஸ்ட் தேர்டு, இவங்களோட ப்ரெசென்ட் ஏஜஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிடைச்ச இந்த 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இந்த ரெண்டு பிளேஸுமே ஈக்குவலா இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் எலிமினேட் பண்ண இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுமா, +x -x 0. நெக்ஸ்ட் -3 +2 நியூ சைன் மட்டும் தான் எடுத்துக்கணும். +2 -y -10 -10 -20. இப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா y is equal to 20. ஸோ ஒய்யோட வேல்யூ கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ இந்த ஒய்யோட வேல்யூவை இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த y is equal to 20 இந்த வேல்யூவை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா x is equal to 15 கிடைக்குமா. Therefore present age of Adil 50 years, present age of Bharat 20 years. Next, question number 33. Find the mean and the mode of the following frequency distribution. ஸோ கொடுத்துருக்குற இந்த டேட்டாக்கு மீன் மோட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிப்போம். ஸோ மீன் கண்டுபிடிக்க ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த மெத்தட் வேணால் யூஸ் பண்ணலாம். இங்கே எனக்கு எல்லாமே லார்ஜர் நம்பராக இருக்கிறதுனால பெஸ்ட் மெத்தட் ஸ்டெப் டிவியேஷன். ஸோ ஸ்டெப் டிவியேஷன் நமக்கு மொத்தம் இந்த 2 காலம்ஸ் தவிர்த்து 4 காலம்ஸ் அடிஷ்னலாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் xi, செகண்ட் ஒன் di, தேர்ட் ஒன் ui, ஃபோர்த் ஒன் fi/ui. ஃபர்ஸ்ட் xi கண்டுபிடிப்போம். xi என்றதுனா கிளாஸ் மார்க், அதாவது அப்பர் லிமிட் ப்ளஸ் லோவர் லிமிட் டிவைடட் பை 2. 15 + 0 டிவைடட் பை 2 7.5. இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற இன்டர்வல்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் மார்க் கண்டுபிடிச்சிப்போம். நெக்ஸ்ட் di கண்டுபிடிக்கணும்.
டிஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. எக்ஸ்ஐன்றது கிளாஸ் மார்க், ஏன்றது என்னன்னா அசியூம்டு மீன். ஸோ இங்கே கிடைச்ச கிளாஸ் மார்க்கில் மிடில் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 கிளாஸ் மார்க்ஸ் இருக்கா. இதில் மிடில் வேல்யூ 52.5. ஸோ இதை தான் நம்ம அசியூம்டு மீன் எடுத்துக்கணும். ஸோ ஏவோட வேல்யூ 52.5. இப்போ டிஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. இந்த எக்ஸ்ஐ வேல்யூலேருந்து ஏ வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம். எக்ஸ்ஐ மைனஸ் ஏ அசியூம்டு மீன் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -45 கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல டிஐயோட வேல்யூ -45. இதே மெத்தடில் ரிமைனிங் இருக்கிற கிளாஸ் மார்க்கெல்லாம் டிஐ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்குமா. நெக்ஸ்ட் யூஐ கண்டுபிடிக்கணும். யூஐக்கான ஃபார்முலா என்னன்னா எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை ஹெச். இந்த எக்ஸ்ஐ மைனஸ் ஏ தான் டிஐ. ஸோ டிஐ பை ஹெச். ஹெச்ன்றது என்னன்னா அந்த கிளாஸ் சைஸ், அதாவது அப்பர் லிமிட்டுக்கும் லோயர் லிமிட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அதுதான் ஹெச் வேல்யூ. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த லிமிட்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், இதோட கேப் 15. ஸோ ஹெச்சோட வேல்யூ 15. ஃபர்ஸ்ட் ஒனுக்கு யூஐ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஐ டிவைடட் பை ஹெச். டிஐயோட வேல்யூ -45, ஹெச்சோட வேல்யூ 15, தென் -45 டிவைடட் பை 15 -3. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்கான யூஐ வேல்யூ -3. நெக்ஸ்ட் இதே மாதிரி ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ்க்கு யூஐ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குமா. நெக்ஸ்ட் எஃப்ஐ யூஐ, அதாவது எஃப்ஐயை யூஐ கூட மல்டிப்ளை பண்ணணும். 9 into -3 -27. அதே மாதிரி நெக்ஸ்ட் எஃப்ஐ யூஐ 15 into -2 -30, 35 into -1 -35. இதே மாதிரி ரிமைனிங் எஃப்ஐ யூஐ கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க. மீன் இஸ் ஈக்குவல் டு அசியூம்டு மீன் ஏ வேல்யூ பிளஸ் சம்மேஷன் எஃப்ஐ யூஐ டிவைடட் பை சம்மேஷன் எஃப்ஐ இன்டூ ஹெச். ஸோ ஏ வேல்யூ ஹெச் வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. சம்மேஷன் எஃப்ஐ யூஐனா இதெல்லாம் ஆட் பண்ணி வர சம். சம்மேஷன் எஃப்ஐனா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ணி வர சம். ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சம்மேஷன் எஃப்ஐ 120 கிடைக்குமா. இந்த எஃப்ஐ யூஐ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா சம்மேஷன் எஃப்ஐ யூஐ -4 கிடைக்குமா. இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏவோட வேல்யூ 52.5, சம்மேஷன் எஃப்ஐ யூஐயோட வேல்யூ -4, சம்மேஷன் எஃப்ஐயோட வேல்யூ 120, ஹெச்சோட வேல்யூ 15. இந்த -4ம் 120 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 30 டைம்ஸ் கிடைக்குமா. நெக்ஸ்ட் இந்த 15 30 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 2 டைம்ஸ் கிடைக்குமா. ரிமைனிங் -1 into 1 -1 டிவைடட் பை 2 -1/2. அதோட வேல்யூவை -0.5 எழுதலாமா. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மீனோட வேல்யூ 52. நெக்ஸ்ட்டு மோட் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சேம் டேட்டாக்கு மோட் கண்டுபிடிப்போம். மோடுக்கான ஃபார்முலா L + F1 - F0 டிவைடட் பை 2F1 - F0 - F2 into H. மோட் கண்டுபிடிக்க இந்த டேபிளில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த காலமும் கண்டுபிடிக்க தேவையில்ல. ஸோ இருக்கிற டேட்டா வச்சு இந்த ஃபார்முலாவில் தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எல்லோட வேல்யூ கண்டுபிடிப்போம். எல்லோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எல் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் நம்ம மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ்லேயே எது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி பாருங்க 35. தென் இந்த ரோவை மாடல் கிளாஸாக எடுத்துக்கணும். therefore 30 to 45 is the model class. நெக்ஸ்ட் எல்லோட வேல்யூ லோயர் லிமிட் ஆஃப் த மாடல் கிளாஸ். இங்கே லோயர் லிமிட் 30. ஸோ எல்லோட வேல்யூ 30. நெக்ஸ்ட் F1 F0 F2 இதோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாடல் கிளாஸ்க்கு நேராக இருக்கிற ஃப்ரீக்வன்சியை F1 எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சியை F0 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வர ஃப்ரீக்வன்சி F2 எடுத்துக்கணும். ஸோ F1 F0 F2 வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஹெச். ஹெச்ன்றது என்னன்னா கிளாஸ் சைஸ், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். ஸோ ஹெச்சோட வேல்யூ 15. நெக்ஸ்ட் இங்கே கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எல்லோட வேல்யூ 30, F1 35, F0 15, F1 35, F0 15, F2 20, and ஹெச்சோட வேல்யூ 15. 35 - 15 20, 2 into 35 70, -15 -20 -35. இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 35 கிடைக்குமா. இந்த 20ம் 35ம் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 5s are 7 5s are remaining 4 into 15 60 divided by 7. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 8.57 கிடைக்குமா. இது ரவுண்டிங் ஆஃப் வேல்யூஸ். இதை ஆட் பண்ணிங்கன்னா மோடோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 38.57 கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 34ல சப் கொஸ்டின் ஏ பார்ப்போம். The angle of elevation of the top of a building from a point A on ground is 30 degree. On moving a distance of 24 meter towards its base to the point B, the angle of elevation changes to 60 degree. Find the height of the building and the distance of point A from the base of the building. √3 ஓட வேல்யூ 1.73 எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த கிவன் டேட்டாக்கான டயக்ராம் ட்ரா பண்ணிப்போம். ஸோ இங்கே சிடின்றது ஹைட் ஆஃப் த பில்டிங் வச்சுப்போம். ஏன்ற பாயிண்ட் கிரவுண்டில் இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஸோ இங்கேருந்து 24 மீட்டர் மூவ் பண்ணி பின்ற பாயிண்ட்க்கு வராங்க. இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. நாம் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹைட் ஆஃப் த பில்டிங் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஏ ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த பில்டிங்னா A to C இந்த டிஸ்டன்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஹைட் ஆஃப் த பில்டிங்கை ஹெச்னு வச்சுப்போம்.
இந்த டிஸ்டன்ஸ் பிசியை எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ இங்கே நம்ம டூ திங்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒன்று ஹெச்சோட வேல்யூ, நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா தான் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் பிடிசி இதை எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள் பிடிசியில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. நான் tan ரேஷியோ யூஸ் பண்ணுறேன். tan 60 degree is equal to opposite side by adjacent side h by x. tan 60 ஓட வேல்யூ √3. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எக்ஸ் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஹெச்சோட வேல்யூ x √3 கிடைக்குமா? இதை அப்படியே வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிள் ஏடிசியில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. இங்கேயும் tan ரேஷியோ தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ tan 30 degree is equal to opposite side h, adjacent side இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும் a to c 24 plus x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan 30 ஓட வேல்யூ 1 by √3. இந்த 24 plus x இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த √3 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இது மல்டிப்ளிகேஷன் வந்துருமா? இந்த √3 இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் போயிடும். 24 plus x is equal to h √3. இந்த ஹெச்சோட பிளேஸில் x √3ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x √3 into √3 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3x கிடைக்குமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த x இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இங்கே மைனஸில் வந்துருமா? 3x minus 1x 2x. நெக்ஸ்ட் இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா? 24 by 2 12. ஸோ எக்ஸோட வேல்யூ 12. ஸோ இந்த பிசியோட வேல்யூ 12. நம்ம ஆக்சுவலாக ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? இங்கே ஏ டு பி 24, பி டு சி இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 12. இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் ஏசியோட டிஸ்டன்ஸ் 36 கிடைக்குமா? ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் இ ஃப்ரம் த பேஸ் இஸ் 36 மீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் கண்டுபிடிக்கணும். இந்த ஹைட் ஆஃப் த பில்டிங் தான் ஹெச்னு எடுத்துருக்குமா? ஹெச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் √3. இந்த எக்ஸோட பிளேஸில் 12ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஹெச்சோட வேல்யூ 12 into √3. √3யோட வேல்யூ 1.73. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 20.76 கிடைக்குமா? Therefore height of the building 20.76 meter. Next question number 35. In triangle ABC, AD is a median, X is a point on AD such that AX is to XT is equal to 2:3. BX is extended so that it intersects AC at Y. Prove that BX is equal to 4XY. Next question number 35. In triangle ABC, AD is a median, X is a point on AD such that AX is to XT is equal to 2:3. BX is extended so that it intersects AC at Y. Prove that BX is equal to 4XY. ஸோ இதை ப்ரூவ் பண்ண சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுவோம். ட்ரா டிஇ parallel to XY. இந்த டின்ற லைனை XYக்கு பேரலாக ட்ரா பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக ட்ரையாங்கிள் ஏஎக்ஸ்ஒய் இந்த ட்ரையாங்கிள் அண்ட் தென் ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிட்டு இதோட சிமிலர் பார்ட்ஸ் கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஏ எடுத்திங்கன்னா ஆங்கிள் ஏ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ்க்குமே காமனாக இருக்கா? நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஏஎக்ஸ்ஒய் அண்ட் ஆங்கிள் ஏஇடி இது ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிள்ஸ். ஏன்னா எக்ஸ்ஒய் வந்து டிஇக்கு பேரலாக இருக்கா? பை கரஸ்பாண்டிங் ஆங்கிள் கான்செப்ட் இந்த டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ இந்த டூ ட்ரையாங்கிள்ஸில் டூ ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கா? பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்லாமா? இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஏஎக்ஸ் பை ஏடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏஒய் பை ஏஇ. ஸோ இதில் ஏஎக்ஸ் எக்ஸ்டி இதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்களா? 2:3. அதாவது ஏஎக்ஸ் 2 XD 3. ஸோ இந்த வேல்யூஸை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏஎக்ஸ் பை ஏடி 2/5 கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு XY பை டிஇ. இதை மட்டும் எடுத்துப்போம். ஏன்னா இந்த ஏஒய் பை ஏஇ இந்த ரேஷியோ நமக்கு தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த டிஇ இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த 5 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா 2DE இஸ் ஈக்குவல் டு 5XY கிடைக்குமா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் பார்ட்டில் இதே மாதிரி ட்ரையாங்கிள் சிடிஇ ட்ரையாங்கிள் சிபிஒய். ஸோ இது ரெண்டுத்துக்கும் சிமிலர் பார்ட்ஸ் எடுப்போம். சிமிலர் பார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆங்கிள் சி வந்து இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் காமன் ஆங்கிள். அதே மாதிரி ஆங்கிள் சிடிஇ இந்த ஆங்கிளும் ஆங்கிள் சிபிஒய் இந்த ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள். ஸோ சேம் பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த டூ ட்ரையாங்கிள்ஸும் சிமிலர்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்குமா? இதில் ஃபர்ஸ்ட் டூ ரேஷியோஸ் மட்டும் எடுத்துப்போம். இதில் இந்த சிபியை சிடி பிளஸ் பிடின்னு எழுதலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏடி வந்து மீடியன். ஸோ ஏடி மீடியனாக இருந்தால் இந்த பிடி சிடி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இந்த பிடிக்கு பதில் நம்ம சிடின்னு எழுதிக்கலாம். ஸோ சிடி பிளஸ் சிடி 2CD. ஸோ இந்த சிபிக்கு பதில் நம்ம 2CDன்னு எழுதலாமா? சிடி பை 2CD இஸ் ஈக்குவல் டு டிஇ பை பிஒய். இந்த சிடியும் இந்த சிடியும் கேன்சல் பண்ணலாமா? நெக்ஸ்ட் இந்த பிஒய் இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க. தென் பிஒய் இஸ் ஈக்குவல் டு 2DE. நெக்ஸ்ட் இந்த பிஒய்யை இந்த டயக்ராம் பாருங்க. இந்த பிஒய்யை
bx plus xyன்னு எழுதலாமா? அதே மாதிரி இந்த 2d 5xyன்னு எழுதலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 2d is equal to 5xyன்னு கண்டுபிடிச்சிருக்குமா? இது இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்போம். தென் bx plus xy is equal to 5xy. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த xy இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா மைனஸ்ல வந்துருமா? 5xy minus 1xy 4xy. ஸோ bx is equal to 4xy. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஹென்ஸ் ப்ரூவ். நெக்ஸ்ட் செக்ஷன் இ கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ். இந்த 3 செட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் கேஸ் ஸ்டடி தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதோட சொல்யூஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை இதோட அட்டாச் பண்ணுறேன். During a theater drama, a backdrop of building arches was used. The shape of the curve shown below, இதுதான் the curve, can be represented by the polynomial p of x is equal to minus x squared plus 2x plus 8, where x is the length in feet on the stage level. ஸோ இதுதான் ஸ்டேஜ் லெவல். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ அந்த ஆர்ச். இதை எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வச்சு இந்த ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு பேராபோலா மாதிரி இருக்கா. ஸோ இந்த ஆர்ச்சில் இந்த சீன்ற பாயிண்ட் 1, y. ஸோ இதோட கிராஃப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. p of x is equal to minus x squared plus 2x plus 8. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப் கொஷின் 1 பாருங்க. டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் த ஆர்ச். ஸோ இந்த ஆர்ச்சோட ஹைட் கண்டுபிடிக்கணும். இந்த கிராஃப் எடுத்துப்போம். ஸோ இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்காக இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். சி ஆஃப் 1, y. ஸோ சி ஆஃப் 1, yனா சி ஆஃப் எக்ஸ், y. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ், செகண்ட் ஒன் ஒய். ஸோ எக்ஸோட வேல்யூ கிடைச்சாச்சு 1. தென் ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியணும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன? பி ஆஃப் எக்ஸ். ஸோ இதை ஒரு கிராஃபாக இமேஜின் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஆர்ச்சோட டிஸ்டன்ஸ் என்னன்னா இதோட வேர்டெக்ஸ், இதுதான் ஹையஸ்ட் பாயிண்டா. ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியணும். ஸோ இதுக்காக என்ன பண்ண போறோம்னா, ஸோ இந்த பாயிண்ட் எடுத்துப்போம். சி ஆஃப் 1, y is equal to p of x. அதாவது கொடுத்துருக்கிற பாலினாமியல் தான் p of x. ஸோ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூவை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ மைனஸ் தனியாக இருக்கு. எக்ஸோட வேல்யூ 1. ஸோ 1 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணீங்கன்னா p of 1 is equal to 9 கிடைக்குமா? தென் ஒய்யோட வேல்யூ 9. ஒய்யோட வேல்யூ 9 இருந்தால் இந்த ஆர்ச்சோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 9 feet. ஸோ சப் கொஷின் 1 சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சப் கொஷின் 2. சப் கொஷின் 2லயே 2 சப் கொஷின்ஸ் இருக்கா. இதில் சப் கொஷின் ஏ பாருங்க. ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் p of x. Which points on the graph represent the zeros? ஸோ இந்த இடத்துல இந்த p of x இந்த பாலினாமியலை, ஸோ இந்த இடத்துல இந்த பாலினாமியல் p of x ஓட ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். இதை ஜீரோஸ்க்கு ஈக்குவேட் பண்ணி இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா, நான் இங்கே ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூஸ் -2 அண்ட் +4 கிடைக்குமா? ஸோ -2 +4 ஆர் த ஜீரோஸ். ஸோ இந்த இடத்துல இந்த -2 எங்கே வரும்னா, இந்த பின்ற பிளேஸில் -2 வரும், ஏயோட பிளேஸில் +4 வரும். நெக்ஸ்ட் சப் கொஷின் பி பார்ப்போம். ஃபைண்ட் த ஸ்பேன் ஆஃப் த ஆர்ச் ஆன் த ஸ்டேஜ் ஃப்ளோர். அதாவது இந்த ஸ்டேஜ் ஃப்ளோரில் இந்த ஆர்ச்சோட கேப் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பி டு ஏ என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே ஸ்பேன். ஸோ ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஜீரோஸ். ஸோ இங்கே ஜீரோஸ் -2 அண்ட் 4. -2லேருந்து +4க்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 6 feet. தேர்ஃபோர் இதோட ஸ்பேன் 6 feet. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம். Write the coordinates of the point of intersection of the above curve with the y-axis. ஸோ இந்த curve y-axis ஒரு பிளேஸ்ல இன்டர்செக்ட் பண்ணுதா, அதாவது இந்த பிளேஸ்ல இன்டர்செக்ட் பண்ணுதா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இதோட கோஆர்டினேட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் எக்ஸாக்டா y-axis மேல இருக்கா. ஸோ எனி பாயிண்ட் ஆன் த y-axis அது எப்படி இருக்குன்னா, எக்ஸோட வேல்யூ கண்டிப்பா 0வா தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் y-axis மேல இருக்குன்னா கண்டிப்பா அதோட எக்ஸ் கோஆர்டினேட் 0வா தான் இருக்கும். ஸோ x is equal to 0. இந்த வேல்யூவை இந்த p of x இந்த பாலினாமியலை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ 8 கிடைக்குமா? தேர்ஃபோர் ஒய்யோட வேல்யூ 8. தேர்ஃபோர் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 0, 8. எக்ஸோட வேல்யூ 0, ஒய்யோட வேல்யூ 8. A group of friends wanted to play cards with 2 identical packs together. While shuffling the cards, 3 cards are dropped. Rest of the cards are shuffled and 1 card is drawn at random. Assuming that the dropped cards were a queen of hearts, a 10 of spades, an ace of clubs, answer the following questions. அதாவது 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பேக்கில் நம்மளுக்கு 52 கார்ட்ஸ் இருக்கும். இங்கே 2 ஐடென்டிக்கல் பேக்ஸ்ன்னு சொல்கிறாங்களா. ஸோ டோட்டலாக 52 + 52 104 கார்ட்ஸ் இருக்கும். இந்த 104 கார்ட்ஸில் 3 கார்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கார்ட்ஸை அவங்க ஷஃபிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு கார்டு எடுக்கிறாங்க. இப்போ அந்த ட்ராப் பண்ண 3 கார்ட்ஸ் என்னென்னா குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், 10 of spades, ace of clubs. Then total outcomes 52 + 52 104. So probability of any event, இதுதான் ஃபார்முலா.
நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் டிவைடட் பை சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது டோட்டல் அவுட்கம்ஸ். இந்த 104 கார்ட்ஸில் 3 கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா நியூ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு 101. இப்போ இந்த சப் கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த drawn கார்டு இஸ் அ ஃபேஸ் கார்டு. ஸோ அந்த 52 கார்ட்ஸில் 26 ரெட் கலர் கார்ட்ஸ் இருக்கும், 26 பிளாக் இருக்கும். ஸோ இந்த ரெட்ல பர்டிகுலராக 2 டிசைன்ஸ் இருக்கும். ஒன்று டைமண்ட், இன்னொன்று ஹார்ட் ஷேப். இந்த டைமண்டில் 13 கார்ட்ஸ் இருக்கும், ஹார்ட் ஷேப்லையும் 13 கார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிளாக்ல பார்த்தீங்கன்னா ஸ்பேடு கிளப்னு 2 டிசைன்ஸ் இருக்குமா. இதில் ஈச் டிசைனில் நம்மளுக்கு 13 கார்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 4 டிசைனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 13 கார்ட்ஸ் வந்து ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். அதாவது 2 to 10 நம்பர் கார்ட்ஸ் இருக்கும். ரிமைனிங் ஜாக், குயின், கிங், ஈஸ். ஸோ இந்த 4 கார்ட்ஸ் எல்லா செட்லையுமே வரும். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கார்டு ரிலேட்டடாக வர சம் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த drawn கார்டு இஸ் அ ஃபேஸ் கார்டு. ஸோ ஃபேஸ் கார்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டோட்டல் கார்ட்ஸில் எத்தனை ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கார்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கும். இப்போ கிங், குயின், ஜாக் இந்த 3 கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிங், குயின், ஜாக் இவங்களோட ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த கிங், குயின், ஜாக் இந்த 3 கார்ட்ஸ் தான் நம்ம ஃபேஸ் கார்ட்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ ஒரு டிசைனில் நம்மளுக்கு 3 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கா, இங்கே 4 டிசைன்ஸ் இருக்கா. ஸோ டோட்டலாக 1 பேக் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸில் நம்மளுக்கு 12 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்கும். இங்கே ஆக்சுவலாக 2 பேக்ஸ் ஆஃப் பிளேயிங் கார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 1 பேக்கில் நம்மளுக்கு 12 இருக்கும். ஸோ 2 பேக்ஸில் 24 ஃபேஸ் கார்ட்ஸ் இருக்குமா. அதுலேருந்து ஒரு கார்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஏன் சப்ராக்ட் பண்ணணும்னா, ஸோ இந்த 2 செட் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து இந்த 3 கார்ட்ஸை அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபேஸ் கார்டு தேவைப்படுதா. இதில் குயின் ஆஃப் ஆர்ட்ன்றது ஃபேஸ் கார்டு. ஸோ 24 ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து ஒரு ஃபேஸ் கார்டு அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதோட ப்ராபபிலிட்டி 23 டிவைடட் பை 101. செகண்ட் சப் கொஷின் பாருங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த drawn கார்டு இஸ் எய்தர் எ கிங் ஆர் எ குயின். ஸோ இது மாதிரி எய்தர் ஆர்னு வந்தாலே அதை ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்துக்கணும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி என்னன்னா கிங் பிளஸ் குயின் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஃப்ளோ சார்ட் எடுத்துப்போம். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 பேக் ஆஃப் கார்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நம்மகிட்ட 2 பேக்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல எத்தனை கிங்ஸ் இருக்கு, எத்தனை குயின்ஸ் இருக்குன்னு பாருங்க. 4 கிங்ஸ் இருக்கு, 4 குயின்ஸ் இருக்கா. டோட்டலாக நம்ம கிட்ட 2 பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கு. 1 பேக்ல நம்மளுக்கு 4 + 4 கிடைக்குதா. தென் 2 பேக்ஸ் என்னும்போது 8 + 8 கிடைக்கும். இதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஏன் 1 சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஒரு குயின் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஆட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இதோட ப்ராபபிலிட்டி 15/101. நெக்ஸ்ட் சப்கொஷன் 3ல E. Do you think that the probability of getting a queen was higher if none of the cards were dropped? Justify your answer. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சொல்லியிருக்காங்க 3 கார்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அந்த 3 கார்ட்ஸ் ட்ராப் பண்ணனா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின், இதோட ப்ராபபிலிட்டி 3 கார்ட்ஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின் அந்த ப்ராபபிலிட்டியை விட ஹையராக இருக்குமான்னு கேட்குறாங்க. சப்போஸ் எந்த கார்டுமே ட்ராப் பண்ணலன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட 104 கார்ட்ஸ் இருக்குமா. இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ குயின், ஸோ இதில் எத்தனை குயின் இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு பேக்கில் நம்மளுக்கு 4 குயின்ஸ் இருக்கும். இங்கே 2 பேக் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்ததுனால 8 குயின்ஸ் கிடைக்குமா. ஸோ 8/104 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/13 கிடைக்கும். இப்போது இந்த ப்ராபபிலிட்டி அப்படியே வச்சுப்போம். இப்போ 3 கார்ட்ஸ் ட்ராப் பண்ணிட்டாங்க. 3 கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா சாம்பிள் ஸ்பேஸ் 101. டோட்டலாக 8 குயின்ஸ் இருந்தது. ரிமூவ் பண்ண 3 கார்ட்ஸில் ஒரு குயின் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்கும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி 7/101. ஆக்சுவலாக என்ன கொஷின்னா, ஸோ இதோட ப்ராபபிலிட்டி இதை விட ஹையராக இருக்குமான்னு கேட்குறாங்க. 1/13 7/101. இதை தனித்தனியாக டிவைட் பண்ணி டெசிமல் ஃபார்ம் எடுங்க. 1/13 அப்ராக்சிமேட்டாக 0.077 எழுதலாம். 7/101 0.069 எழுதலாம். இதில் எது கிரேட்டர், இந்த நம்பர் தான் கிரேட்டரா. ஸோ இந்த 1/13 தான் கிரேட்டர். இதுக்கான ஆன்சர் எஸ். நெக்ஸ்ட் இந்த சப் கொஷின் 3ல பி கொஷின் பார்ப்போம். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த drawn card is a jack. Compare it with the probability when none of the cards were dropped. In which case is the probability of getting jack higher? இதுவும் சேம் லைக் a previous one. ப்ரீவியஸ் ஒன்ல என்ன பண்ணோம், அதே ப்ரொசீஜர் தான். அந்த இடத்துல நம்ம குயின் செக் பண்ணோமா, இந்த இடத்துல ஜாக், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ 2 கண்டிஷன்ஸ், எந்த கார்டுமே ரிமூவ் பண்ணல. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஜாக் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். சப்போஸ் அந்த 3 கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாக் என்ன வருதுன்னு பார்த்து இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். எந்த கார்டுமே ரிமூவ் பண்ணல. தென் சாம்பிள் ஸ்பேஸ் 104. மொத்தமாக எத்தனை ஜாக் இருக்கும். 1 பேக் ஆஃப் கார்ட்ஸில் 4 ஜாக் இருக்கும். இங்கே 2 பேக் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கா. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 8 ஜாக் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ 8/104 இதை டிவைட் பண்ணிங்கன்னா 1/13 கிடைக்குமா.
இப்போ 3 கார்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. சாம்பிள் ஸ்பேஸ் 101. தென் டோட்டலாக எத்தனை ஜாக் கார்ட்ஸ் இருக்கும்? 8 இருக்குதா? என்னென்ன கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணாங்க? குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், 10 ஆஃப் ஸ்பீட், ஏஸ் ஆஃப் கிளப். இந்த 3 கார்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜாக்கே இல்லை. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 8 ஜாக்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இதோட ப்ராபபிலிட்டி 8/101. ஸோ இந்த 1/13 8/101 இதில் எது கிரேட்டர்னு கண்டுபிடிக்கணும். இதை தனித்தனியாக டிவைட் பண்ணி இதோட டெசிமல் ஃபார்ம் எடுங்க. 1/13 அப்ராக்சிமேட்டாக 0.077 எழுதலாமா? இந்த 8/101 0.079 எழுதலாம். ஸோ இதில் எது கிரேட்டர்? இந்த 0.079 தான் கிரேட்டர். ஸோ இந்த 8/101 இதுதான் கிரேட்டர். The model of leafy ball fountain is made to be kept on the tabletop. Water gently cascades down the ball into a decorative cylindrical bowl where it is recycled. The diameter of the spherical ball is 21 cm. Cylindrical bowl, outer diameter 50 cm, inner diameter 40 cm. Height of the solid is 14 cm. Height of the water is 7 cm. ஒரு சிலிண்ட்ரிக்கல் போல்ல சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கு. அந்த வாட்டர் மேல ஒரு லீஃபி பால் போட்டிருக்காங்க. இந்த பாலோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. இதோட டயாமீட்டர் 21 சென்டிமீட்டர். அப்சர்வ் த ஃபிகர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா வச்சுட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. டிட்டர்மைன் த டோட்டல் ஹைட் ஆஃப் த ஃபவுண்டைன். ஸோ இந்த ஃபவுண்டைனோட டோட்டல் ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபவுண்டைனோட டோட்டல் ஹைட் இங்கிருந்து இது வரைக்கும் வருமா? ஸோ இங்கே மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இது வரைக்கும் 14 சென்டிமீட்டர். இந்த பாலோட டயாமீட்டர் 21 சென்டிமீட்டர். டுகெதர் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஃபவுண்டைனோட ஹைட் கிடைச்சிரும். தர்ஃபோர் இதோட ஹைட் 21 + 14 35 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த பால். இந்த பால் ஸ்பியர் ஷேப்ல இருக்கிறதுனால வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 4/3 πr3. இந்த இடத்துல டயாமீட்டர் 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? தென் ரேடியஸ் 21/2. 4/3 பையோட வேல்யூ 22/7. ரேடியஸோட வேல்யூ 21/2. ஸோ r3ன்றதுனால 3 டைம்ஸ் போட்டிருக்குமா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த பாலோட வால்யூம் 4851 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் சப்கொஷன் 3ல ஏ பார்ப்போம். இஃப் 1/3 ஆஃப் அ பால் இஸ் சப்மெர்ஜ்ட் இன் த வாட்டர், ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் ஃபில்ட் இன் த பூல். இந்த இடத்துல சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கா? இதோட வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 7 சென்டிமீட்டர் ஹைட்டு, இந்த ஹைட்டுக்கு இது ஃபுல்லாக வாட்டர் இருக்கு. ஸோ இந்த ஸ்பெரிக்கல் பாலோட வால்யூமில் 1/3 பார்ட் வந்து இந்த வாட்டரில் வந்து சப்மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் வாட்டர் ஃபில்ட் இன் த பூல், இதுக்கான ஃபார்முலா என்னன்னா πr1² மைனஸ் 1/3 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். அதாவது இந்த வாட்டரோட வால்யூம் என்னன்னா, ஸோ வால்யூம் ஆஃப் இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் மைனஸ் 1/3 ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர். ஏன்னா 1/3 ஆஃப் த பால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்மெர்ஜ் ஆயிருக்கு. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணோம். இங்கேயே r1² போட்டிருக்கேன்னா, ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் பார்ட்டில் 2 டயாமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அவுட்டர் டயாமீட்டர், இன்னொன்று இன்னர் டயாமீட்டர். இங்கே நம்ம வால்யூம் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம இன்னர் டயாமீட்டர் எடுத்துப்போம். இன்னர் டயாமீட்டர் 40 சென்டிமீட்டர். தென் இதோட ரேடியஸ் 40/2 20. ஸோ இந்த இடத்துல r1ஓட பிளேஸில் 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 20² கிடைக்குமா? இந்த இடத்துல ரேடியஸ் என்னன்னா, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் டயாமீட்டர் 21. ஸோ ரேடியஸ் 21/2. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா வால்யூம் ஆஃப் வாட்டர் 7183 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் சப்கொஷன் 3ல பி பார்ப்போம். Find the sum of the outer curved surface area of the cylindrical part and the surface area of the ball. ஸோ நம்ம இங்கே இந்த சிலிண்டரோட அவுட்டர் சிஎஸ்ஏ ப்ளஸ் இந்த பாலோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, இதோட சம் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ஏரியா அவுட்டர் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் நமக்கு ஃபார்முலா தெரியும், 2πrh. இங்கே அவுட்டரில் எடுக்கிறதுனால அவுட்டர் ரேடியஸ் எடுக்கணும், அதனால இது r2ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல அவுட்டர் டயாமீட்டர் 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? தென் அவுட்டர் ரேடியஸ் வந்து 25 சென்டிமீட்டர். இங்கே ஹெச்ன்றது என்னன்னா டோட்டல் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் 14 + 7 21. 4πr². இந்த ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 21/2. இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி இதை சால்வ் பண்ணிங்கன்னா டோட்டல் ஏரியா 4686 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.